உளுந்து கடற்காரு அர்ஜுனன் விடக்கூடிய வில்லெல்லாம் போய் மாலையா உழுகுது கர்ணன் மேல. அர்ஜுனன் வில்லு விடுறாரா? மாலையா போய் விழுந்துச்சா? மாலையா போய் விழுந்துச்சுல. இப்ப கிருஷ்ணர் பாக்குறாரு, ஏன்பா அது போய் மாலையா விழுந்துச்சுன்னு கிருஷ்ணர் பார்த்தாரு. ஏன்னா கர்ணன் பண்ண புண்ணியம் இந்த அம்பையெல்லாம் மாலையா மாத்திருதுப்பா, அதனால அவருடைய புண்ணியத்தை போய் நான் வாங்கிட்டு வந்துடுறேன்பான்னு கிருஷ்ணர் கிளம்பி போறாருங்க. புண்ணியத்தை போய் நான் வாங்கிட்டு வந்துறேன்னு ஒரு அந்தனர் வேஷம் போட்டு கர்ணன் முன்னாடி நிக்கிறாரு. இப்ப கிருஷ்ணர் என்ன நினைக்கிறார், அவனுடைய புண்ணியத்தை ஏதாவது ஒண்ணு பேசி அவன் தரமாட்டேன்னு சொன்னா கூட வாங்கிட்டு வந்துடணும்ன்ற ஒரு ஆசையோட போய் நிக்கிறாரு. கர்ணன்ட்ட போய் சொல்றாரு, கர்ணா எனக்கு ஒண்ணு வேணும். கர்ணன் கேட்கிறாரு, இந்த நேரத்துல என்ன கேட்க போறாரோன்ற ஒரு பதட்டத்தோட, என்னப்பான் நீ செய்த புண்ணியங்களை எல்லாம் எனக்கு தாரை வார்த்து தான்னார். கர்ணன் சிரிக்கிறார். கிருஷ்ணர் கேட்கிறாரு, ஏன்பா சிரிக்கிற? கொடுக்க மாட்டியா? உன்னுடைய சிரிப்பு வந்து எனக்கு அச்சுறுத்துறதா இருக்கு, கொடுக்க மாட்டியான்னு கர்ணன் சிரிச்சுட்டே சொல்றான், நல்ல வேலை கொடுக்க முடிஞ்சதை கேட்டப்பா, என்னால என்ன இந்த நேரத்துல கொடுக்க முடியுமோ அதை கேட்டுட்டேயா, கொடுக்க முடிஞ்சதை கேட்டியாப்பான்னு இந்த கர்ணன் என்ன தெரியுமா பண்ணாரு, நெஞ்சில் இருக்கக்கூடிய ரத்தத்தை எடுத்து அப்படி புண்ணியத்தை தார வைக்கிறார். நம்ம ஒரு புண்ணிய செய்யறோம், ஒரு அன்பா செய்யறோம்னா நெஞ்சார செய்யணுமா. சட்ட பை ஏன் தெரியுமா இடது பக்கம் இருக்கு? ஒருத்தருக்கு காசை எடுத்து கொடுக்கறோம்னா நெஞ்சை தொட்டு நெஞ்சார எடுத்து கொடுக்கணும்பான்னு சட்டையில இடது பக்கமா வச்சாங்களாம். அப்படி கர்ணன் ரத்தம், அப்படி நெஞ்சிலிருந்து வரக்கூடிய ரத்தத்தை எடுத்து நெஞ்சார என்ன தெரியுமா கொடுத்தாரு, செய் புண்ணியம் தானமாக கொடுக்கிறேன்பான்னு 3 கால புண்ணியத்தையும் கர்ணன் தானமா கொடுத்தாராம். அது என்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வஞ்சகன் கண்ணனடான்னு எழுதியிருப்பார்.